யாருன்னே தெரியாத ஒரு மனுஷன் மேல எதுக்காக இப்படி ஒரு கேவலமான பழிய போட்டு அவரை மாட்ட வச்ச சொல்லு. என்ன அப்ரோச் பண்ணது சின்ன காஞ்சி செம்பா. இவளை பார்த்ததும் எல்லாரும் இவளை நம்பிடுறாங்க. உண்மையிலேயே இவ ஒரு ஹேபிச்சுவல் தீஃப், பயங்கரமான திருடி. எந்த இடத்துல வச்சு இவரை அரெஸ்ட் பண்ணீங்களோ அதே இடத்துக்கு நீங்களே வந்து பப்ளிக் கிட்ட இவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லணும். சார், பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? சார் வந்துட்டுருக்காங்க சார், வந்துடுவாங்க. அன்பார்ந்த வள்ளுவர் காலனி மக்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. அனைவரும் கவனமா கேளுங்க. போலீஸ் ஸ்டேப் என்ன ஒம்பு எடுத்துட்டு வந்திருக்கான்னு தெரியல. போலீஸ் இவனை வச்சு மெகாஃபோன்ல அனௌன்ஸ் பண்றாங்க. அதெல்லாம் எதுவும் இருக்காதுங்க. எப்ப பார்த்தாலும் அவன் மேலதான் தப்பு இருக்குன்னு நீங்க எதுக்காக முடிவு பண்றீங்க? அவங்க என்ன பேச போறாங்கன்னு கேட்டுக்கிட்டு நீங்க பொறுமையா முடிவு பண்ணுங்க. அநேகமா நிறைய மக்கள் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்க காவல்துறை கண்காணிப்பாளர் இப்பொழுது உங்களிடம் பேசுவார். சார், பொதுவா காவல்துறை உங்க நண்பன், இதுதான் எங்க மோட்டோ. அதாவது எங்க நோக்கமே இதுதான். சில நேரங்கள்ல சில சிச்சுவேஷன்ல வேற மாதிரி மாறி போயிடுது. சந்தர்ப்ப சாட்சியங்கள் ஒரு சிச்சுவேஷனையே புரட்டி போட்டுருது. மிஸ்டர் வெற்றி செல்வன் விஷயத்திலையும் இதுதான் நடந்துச்சு. சார், என்ன அவனை போய் மிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் தான் கையும் கடவுமா சிக்கிட்டான்ல, அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? இப்ப நான் கேட்க நினைச்சது அவன் கேட்கறான். தப்புங்க. எந்த விஷயத்திலையும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம உடனே நாம முடிவு பண்ணிடக் கூடாது. உண்மையிலேயே வெற்றி செல்வன் மேல எந்த தப்பும் இல்லை. கேட்டுக்கிட்டியா? சந்தர்ப்ப சாட்சியங்களை வச்சு முடிவு பண்ணாம நல்லா விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே இந்த உண்மை தெரிய வந்தது. அந்த உண்மைதான் என்ன சார்? நடந்துச்சு. சாட்சியங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. காவல்துறைக்கு உள்ள இருந்தோ அந்த செம்பாவுக்கு உதவியா ஒரு கருப்பாடு செயல்பட்டு இருக்கு. ஆனா நம்பிக்கையை விட்டுடாம திருமதி அபிநயா போராடினாங்க. அதனாலதான் இப்ப எங்களால எல்லாத்தையும் நிரூபிக்க முடிஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள் அபிநயா. அப்ப வெற்றி தப்பு பண்ணவே இல்லையா சார்? இல்லங்க, வெற்றி இந்த விஷயத்துல சிக்க வைக்கப்பட்ட ஒரு விக்டிம். அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. அதனால காவல்துறை உடனே அவரை ரிலீஸ் பண்ணிருச்சு. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, நம்ம புள்ள தப்பு பண்ணலங்க. அபி போராடி அதை நிரூபிச்சிருக்கா. போலீஸே வந்து நம்ம பையனை நல்லவன்னு சொல்லுது. இப்பவாவது வெற்றியை நம்புங்க. நீங்க வேற ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? சார், அந்த ரம்யா வெக்கத்தை விட்டு வெளியே வந்து தைரியமா இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட பொண்ணு தப்பான பொண்ணா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒருத்தர் தப்பானவரா இல்லையான்னு எது நிரூபிக்குது? சாட்சியங்கள், ஆதாரங்கள் தானே. அந்த அடிப்படையில தான் ரம்யா தப்பான பொண்ணு, தவறான தகவல் தந்திருக்குன்னு நாங்களே முடிவு பண்ணோம். அவ ஏற்கனவே நகை கடைகள்ல நகையை திருடி ஜெயிலுக்கு போயிருக்கா. பல்வேறு திருட்டு வழக்குகளும் அவ மேல இருக்கு. இந்த வழக்கு அவ மேல எக்ஸ்ட்ரா. மத்தபடி ரம்யாங்கிற அந்த பொண்ணு ஒரு ப்ரொஃபஷனல் கிரிமினல். இதெல்லாம் அவளுக்கு சர்வ சாதாரணம்.
சார் அந்த பொண்ணுகிட்ட வம்பு பண்ண நேரத்துல வெற்றி குடிபோதையில இருந்திருக்காரே. அதுவும் தப்பான தகவல். அவர் மேல வாட்டர் பலூன் அடிச்சிருக்காங்க. என்ன ஒண்ணு, அதுல வாட்டருக்கு பதிலா சாராயத்தை ஊத்தி அடிச்சிருக்காங்க. அவர் உடம்பு முழுக்க சாராயம் பட்டதுனால அந்த வாசனை வந்திருக்கு. நாங்க உடனே ரத்த பரிசோதனை பண்ணோம். அவர் ரத்தத்துல கொஞ்சம் கூட ஆல்கஹால் இல்ல. ஆக அவர் குடிக்கலன்னு மெடிக்கல் ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் சரிதான் சார். ஒரு வழக்கு தவறா பதிவு பண்ணிருக்கு. இப்ப அந்த தவறு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதுல இவ்வளவு தூரம் நீங்க ஏரியாக்கு வந்து விளக்கம் தர வேண்டிய அவசியம் என்ன சார்? இருக்கு. மிஸ்டர் வெற்றி செல்வன் மேல குற்றச்சாட்டு வச்சாச்சு. இந்த ஏரியா மக்கள் அத்தனை பேரும் அவரை தப்பான ஆளுன்னு நினைச்சிட்டாங்க. நாங்க இந்த அறிவிப்பு பண்ணாம ரிலீஸ் பண்ணியிருந்தா இவங்களோட சந்தேகம் எல்லாம் விலகி இருக்குமா? ஏதோ சட்டத்துல இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி அவர் வெளியே வந்துட்டாருன்னு இவங்க எல்லாம் நினைக்க மாட்டாங்களா? இவர் பேரை டேமேஜ் பண்ணது எங்க டிபார்ட்மெண்ட். அப்ப அதை சரி பண்ண வேண்டியது எங்க கடமை தான். சார், நீங்க இந்த மாதிரி விளக்கம் சொல்றதுக்கு என்ன காரணம்? இந்த கடமை உங்களுக்கும் இருக்கு. வெற்றி செல்வனோட கேரக்டரை டேமேஜ் பண்ணி நீங்க எல்லாரும் செய்தி போட்டிருக்கீங்க. இப்ப அவர் தப்பு பண்ணலங்கிற செய்தியையும் நீங்க எல்லாரும் பப்ளிஷ் பண்ணி ஆகணும். ஏன்னா எங்களுக்கு இருக்கிற கடமை உங்களுக்கும் இருக்குல்ல. அப்ப அந்த விளக்கத்துக்கான அறிக்கையை கொடுங்க சார், நாங்க போடுறோம். அறிக்கை ரெடியா இருக்கு. இந்த மீட்டிங் முடிஞ்சதும் உங்க ஒவ்வொருத்தரோட மொபைலுக்கும் அந்த அறிக்கையோட PDF ஃபார்வர்ட் செய்யப்படும். வெற்றி செல்வன் தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சது யாரு சார்? உங்க டிபார்ட்மெண்டா? இல்ல, இங்கதான் மிஸ்ஸஸ் அபிநயாவை நாங்க எல்லாரும் பாராட்டுறோம். எல்லாரும் வெற்றி தப்பு பண்ணிருப்பான்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க மட்டும்தான் அவர் குற்றம் பண்ணலன்னு உறுதியா நம்பினாங்க. அந்த ரம்யா கும்பல் பண்ண ஒவ்வொரு சதியையும் ஆதாரத்தோட அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்க தான் கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்து நிரூபிச்சாங்க. மிஸ்ஸஸ் அபிநயா மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு மிஸ்டர் வெற்றி செல்வன் கொடுத்து வச்சிருக்கணும். ஓகே, வேற ஏதாவது கேள்வி? மிஸ்ஸஸ் அபி கிட்ட தான் சார் கேட்கணும். போய் கேளுங்க. போய் கேளுங்கம்மா. கொடுங்க சார். மேடம், தனி மனுஷியா உங்களால எப்படி போராட முடிஞ்சது? உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது எது? என் ஹஸ்பண்ட் மேல எனக்கு இருந்த தீராத நம்பிக்கை மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு அவரை மாதிரி ஒரு நல்லவரை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு கேவலமான தப்ப அவர் எப்பவும் செஞ்சிருக்க மாட்டாருன்னு நான் தீவிரமா நம்பினேன். அப்ப உங்களை தவிர வெற்றி சார் யாரும் நம்பல, அப்படிதானே? நான் நம்புனனே. நிச்சயமா வெற்றியோட அப்பாவே அவரை தப்பா நினைச்சிட்டாரு. அந்த ரம்யா அந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு நாடகம் போட்டப்ப கூட அது வேண்டான்னு அவர் தான் சொன்னாரு. வெற்றி ஜெயில் தண்டனை அனுபவிச்சே தீரணும்னு அவர் தான் டிசைட் பண்ணாரு. இப்போ அவருக்கும் சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் வீட்டுக்காரோட பேரை டேமேஜ் பண்ற செய்திய முதல் பக்கத்துல போட்டீங்க. இப்ப அவர் தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த நியூஸையும் அதே அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வெளியிடுவீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா பண்ணுவோம் மேடம். தேங்க்யூ வெரி மச். வாங்க வீட்டுக்கு போலாம். அப்பா இருக்காரு, வேணா விடு. இத்தனையும் அவர் பார்த்துட்டு தானே நிக்கிறாரு. இதுக்கு மேலேயும் நீங்க தப்பானவர்னு அவர் நினைச்சா அவர் தான் தப்பு. எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன், நீங்க வாங்க. வாங்க. இப்ப நாங்க உள்ள வரலாம்ல மாமா? நீ உள்ள வாம்மா. நீ விட்டிருந்தா இவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு இந்த ஊரே கடைசி வரைக்கும் காரி துப்பி இருக்கும். நீ தனி மனுஷியா போராடி இவனை மட்டும் இல்ல, இவனோட பேரையும் நீ மீட்டு கொண்டு வந்திருக்க. இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு உனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? நீ உள்ள வா.
வாங்க. இன்னும் ஏன் மூஞ்ச உம்மனே வச்சிருக்கீங்க? நீங்க சட்டப்படியும் தப்பு பண்ணல, மனசாட்சிப்படியும் தப்பு பண்ணல. போலீஸ் கிட்டயும் நிரபராதியும் நிரூபிச்சாச்சு. இப்போ உங்க மேல கேஸே கிடையாது. உங்களை தப்பா நினைச்ச இந்த ஜனங்க கிட்டயும் உங்க பக்க நியாயத்தை சொல்லியாச்சு. இனி என்ன? தலைய நிமித்திக்கிட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு பழைய வெற்றி மாதிரி தைரியமா உள்ள போக வேண்டியதானே? ஏய், இப்ப எதுக்குடி நீ இவ்வளவு பண்ற? எதுக்காக இதை கட்டினீங்க? நீ திருந்தவே மாட்டடி. நான் சரியாதான் இருக்கேன். நீங்க தான் தப்பு தப்பா யோசிக்கிறீங்க. இப்ப நீங்க உள்ள வர போறீங்களா இல்ல தெருவுலயே நிக்க போறீங்களா? தேங்க்ஸ். ஆமாடியோ, பாரு, உங்களுக்கு நன்றி உணர்ச்சி எல்லாம் இருக்கா? ஏய். அடச்சி உள்ள வா. வா. மாமா ஒரு நிமிஷம். எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அடி பாவி, மாமாவையே நிப்பாட்டி பேசுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா இந்த வீட்ல? ஒரு அநியாயம் நடந்தா யார வேணாலும் நிறுத்தி பேசலாம். நீங்க கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருங்க. என்னங்க வாய் மூடுங்கறோம்? விடுமா, அவங்க ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க. உங்களும் யாரு என்ன அநியாயம் பண்ணிட்டாங்க? நீங்க தான் மாமா. இந்த வெற்றிக்கு நான் யாரு 2 மாசமா தெரியுமா? இவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு நான் நம்பினேன். பெத்த அம்மா இவங்க நம்பினாங்க. ஆனா இவர் நிச்சயமா தப்பு பண்ணிருப்பாருன்னு நம்பினது யாரு? இவர் யாருன்னே தெரியாத ஊர்க்காரங்களும் கூடவே நீங்க. ஏன் மாமா அவரை பெத்து இவ்வளவு காலம் நீங்க வளர்த்திருக்கீங்க. இவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இவர் மேல 1000 கோபம் இருந்தாலும் எதுக்கு மாமா இவ்ளோ வன்மம்? ஏய், இங்க பாரு, என்னடி எங்க அப்பாவே? உனக்கும் எனக்கும் பேச்சில்ல. நான் என் மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன். இடையில பேசுறதுக்கு நீ யாரு? வாய் மூடிட்டு சும்மா இரு. இவன் எவ்வளவோ பொறுக்கித்தனம் பண்ணிருக்கான். இதையும் பண்ணிருப்பான் நம்புறதுல என்ன தப்பு? தப்புதான் மாமா. உலகத்துல எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. நீங்க என்ன பண்ணீங்க? படிக்க வச்சீங்க. அதோட உங்க கடமை முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. படிக்க வைக்கிறத விட ஒரு மகனை வழி நடத்துறது தான் ஒரு அப்பாவோட முக்கியமான கடமைங்கிறத நீங்க எப்படி மாமா மறந்தீங்க? நான் என்ன இவனை தப்பா வழி நடத்திட்டேன்? தப்பா வழி நடத்தல. ஆனா தப்பான வழியில போறப்போ சரியான பாதையில திசை திருப்பாம விட்டது அது தப்பு இல்லையா? ஓ, எம்எல்ஏ குத்தம் சொல்றியா? உண்மையே சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இவர் படிச்சவரு நல்ல திசையில தான் போயிட்டு இருந்திருக்காரு. ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு சம்பவத்தால அவர் மேல நீங்க வச்சிருந்த நம்பிக்கை போயிடுச்சு. நீங்க அவரை நம்பலனதும் உலகமே அவருக்கு இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் அவர் தப்பான வழியை சூஸ் பண்ணி அந்த பக்கமா போயிட்டாரு. உண்மையா இல்லையா? ஒரு மனுஷன் குற்றவாளியா மாறதுக்கு ஈஸியான வழி என்ன தெரியுமா? உலகத்திலேயே ரொம்ப நம்பிட்டு இருக்கிறவங்க அவனை குற்றவாளியா நினைக்கிறது தான். இவங்களுக்கே நம்ம மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சே, இதுக்கு மேல நம்ம குற்றவாளியா இருந்தா என்ன, நல்ல மனுஷனா இருந்தா என்னங்கிற மனநல வரத்துக்கு யார் காரணம்? நிச்சயமா ஒரு குற்றவாளி ஆகல. அவர் மேல இருந்த நம்பிக்கை போன அப்புறம் அவர் குற்றத்தோட பக்கம் நகர ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் நடந்தது. இதுதான் உண்மை. பிரியமான அப்பாவே ஒருத்தனை குற்றவாளியா நினைச்சா ஒருத்தனோட வாழ்க்கையே இவ்வளவு மோசமாகுங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே இவர்தான். ஒரு அப்பனால தான் மகனை குற்றவாளி ஆக்க முடியுங்கிறதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிளும் நீங்க தான். 2 பேருமே இன்னைக்கு சமூகத்துக்கு முன்னாடி மோசமான ஒரு எக்ஸாம்பிளா தான் நிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு வருத்தமாவே இல்லையா? ஊர் உலகமே உங்க மகனை நம்பாம போட்டோம். ஆனா நீங்க நம்பணும். என் மகன் தப்பு பண்ண மாட்டான்னு நம்பணும். ஆனா இங்க ஊர் உலகமே நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன்னு பிடிவாதமா நிக்கிறீங்க. என் மகன் கட்டாயம் தப்பு பண்ணியிருப்பான்னு நீங்களே வாய் விட்டு ஊர் முன்னாடி சொல்றீங்க. பெத்த தகப்பனோட நம்பிக்கையை இழக்கிறது ஒரு பையனோட மனசுல எவ்வளவு வலியை உண்டாக்குன்னு உங்களுக்கு புரியலையா? தப்பு. தயவு செஞ்சு நீங்க பண்ணிட்டு இருக்கிறது தப்ப இனிமேல் பண்ணாதீங்க. அதை சொல்லணும் தான் நினைச்சேன். தப்புனா நீங்க மன்னிச்சிருங்க. பேசி முடிச்சிட்டியா இல்ல இன்னும் பேச வேண்டியது இருக்கா? நான் அவனை கை விட்டுட்டேன் திரும்ப திரும்ப சொல்றியே, ஆனா அவன் யார் கைய பிடிச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? துஷ்டனை கண்டா தூர விலைக்குன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா இவன் ஊரை அடிச்சு உலையில போடுறவங்கிட்டையும் அடியாள் வச்சு தாதா வேலை பார்க்கறவங்க கிட்டையும் தேடி தேடி பழகினது ஏன் தப்பா? தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லி கொடுத்து வளர்த்தேன். இவன் பண்ண தப்புக்கு
என் மேல பழி போட பாக்குறியா? ஆமா, அந்த பொண்ணு வீட்டுக்கு இவன் போனான். அந்த பொண்ணுகிட்ட இவன் தப்பா நடக்கல. இதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா பனைமரத்தடியில இருந்து பாலை குடிச்சாலும் ஊர்க்காரங்க கல்லுன்னு தானே சொல்லுவாங்க. இந்த வீட்டுல இவனை தவிர்த்து 3 ஆம்பளைங்க இருக்கும். அந்த பொண்ணை சேர்ந்தவங்க இவனை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் இதான் பதில். யோசி. வாங்க சம்பந்தி, வாங்க. சந்திரா வரல? வாங்க மாமா. மாப்பிள்ளை கிட்ட சும்மா பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். நீங்க வேலை இருந்தா பாருங்க. அம்மா, மாமா காஃபி எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. உட்காருங்க. என்ன மாப்பிள்ளை, கடைசியில் இப்படி ஆகி போச்சு? எதை சொல்றீங்க மாமா? அந்த வெற்றி பைய விஷயம்தான். நாம தான் எதுவும் செய்யல, ஏதோ ஒரு புண்ணியவன் அவனை வச்சு செய்யறான்னு பார்த்தா கடைசியில அவன் தப்பே செய்யலன்னு போலீஸே அவனை வெளியே விட்டுருச்சே. எல்லாமே அந்த அபி பண்ண வேலை தான். நாம செஞ்சிருந்தா கூட இவ்வளோ பக்காவா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டிருக்க முடியாது. எவனோ ஒருத்தன் அந்த வெற்றியோட எதிரி கரெக்டாக பிளான் பண்ணி சாட்சி சந்தர்ப்பத்தோட கரெக்டாக உள்ள தூக்கி போட்டிருக்கான். ஆனாலும் அபிதான் எப்படியோ வேலை பார்த்து எதையோ துப்பறிஞ்சு அவனை வெளியே கொண்டு வந்துட்டான். அதுவும் சாதாரணமாக வெளியே கொண்டு வந்திருக்கா. போலீஸர்கிட்ட ஏரியெல்லாம் அனௌன்ஸ் பண்ண வச்சிருக்கா. பேப்பரை பார்த்தீங்களா? போலீஸோட அறிக்கையை அத்தனை பேப்பர்காரனும் முதல் பக்கத்தில் போட்டிருக்கான். ஒரு ரவுடி நல்லவன்னு போலீஸே சர்டிஃபிகேட் கொடுக்கறத இப்போதான் பார்க்குறேன். உங்க தங்கச்சி அபி இருக்கு, அதுக்கு இருக்கிற அறிவுக்கு பேசாம வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்கலாம். என் மகனுக்கு அது பொருத்தமா இருந்திருக்கும். ஏமாமா, இப்போ மட்டும் பொறுத்துக்க என்ன குறைஞ்சிரும்? எப்படி இருந்தாலும் அவளுக்கு புருஷன் தர்ஷன் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. மாப்பிள்ள, இதை நீங்க தான் சொல்றீங்க. உங்க தங்கச்சி சொல்லணும்ல, அதான முக்கியம். எங்க மாப்பிள்ள, எல்லாத்துலயும் அவ தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. அட்லீஸ்ட் அந்த வெற்றியை அபி வெறுக்க வைக்க கூட நம்மளால முடியல. அதை நோக்கி தான் நம்ம காயை நகர்த்திட்டு இருக்கோம் மாமா. அடுத்த வேலை அதுதான். அதைத்தான் மாப்பிள்ள கேட்க வந்தேன். அபியை பிரிக்கணும்னா அந்த வீட்டுக்குள்ளேயே நமக்கு ஒரு ஆள் வேணும். அந்த அன்பு செல்வனை நாம இல்லை, அந்த வெற்றியோ அபியோ கூட நம்ப மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. கலைச்செல்வனை வச்சுதான் நம்ம காரியத்தை நிறைவேற்றிக்கணும். சொல்லுங்க, அந்த கலைச்செல்வன் என்ன பண்றான்? அவனுக்கு ஸ்கெட்ச் போட்டீங்களா இல்லையா? சொல்லுங்க மாப்பிள்ள. மாமா பார்த்து மாமா, அதெல்லாம் பேசுற இடமா அது? சூர்யாவோட மொழியே சரியில்லையே. சம்பந்தி வேற பம்மி பேசிட்டு இருக்காரு. என்ன மாப்பிள்ள, போன்லயும் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க, நேர்லயும் பேசக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? இந்த பாருங்க மாமா, அவனுக்கு இப்போ வரைக்கும் அந்த கம்பெனி நம்மளோட தான் தெரியாம பார்த்துட்டு இருக்கான். சொகுசா உட்காந்து பார்க்குற வேலைக்கு 25,000 சம்பளம் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கான். சபாஷ், அப்படிதான் மாப்பிள்ள இருக்கணும். ஆட்டை அறுக்க கொண்டு போறோம்னு முக்கியமா ஆட்டுக்கு தெரியக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அடடே, நல்லா கவனிக்கிறாங்களே, இவங்க ரொம்ப நல்லவங்க போல இருக்குன்னு ஆடு முதல்ல நம்மளை நம்பணும். அவனை முழுசா நம்பலாம் மாமா. வெட்டியா உட்காந்துருக்காம சின்ன சின்ன வேலையை கூட அவனே செய்ய ஆரம்பிச்சிருக்கான் அந்த முழு சோம்பேறி. சபாஷ் மாப்பிள்ள. அடுத்து என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? மாமா, இதை கொஞ்ச நாள் ஆறப்படுவோம். முழுசா நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் அவன் மூலமா வெற்றியும் அபியும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிப்போம். அவ்வளவுதான் மாமா. கலைச்செல்வனை பொறுத்த வரைக்கும் அவனை கெட்டவன்னு நம்ப முடியல, நல்லவன்னு விட்டு ஒதுங்கி போகவும் முடியல. அதனாலதான் அவங்கிட்ட இப்படி பம்மி பாய வேண்டியதா இருக்கு. இதுவே அந்த அன்பு செல்வன் இருக்கானே, பாய துடிப்பானவன். காசுக்காக என்ன வேணாலும் செய்வான். இப்ப பாருங்க, சொந்த தம்பி அண்ணனை வச்சே நம்ம கவுக்க பிளான் பண்றோம். கொஞ்சம் அவன் கெஸ் பண்ணிருப்பான். ஆனா வாயை துறக்கிறானா, அவனுக்கு காசு மட்டும்தான் முக்கியம். அவனை மாதிரி இவன் இருந்தா நம்ம வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருக்கும். என்ன பண்றது? வருவான் மாமா, நிச்சயமா வழிக்கு வருவான். அவனை வச்சு அபி வாழ்க்கையில என்னெல்லாம் ஆட்டம் காட்டலான்னு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். மாமா, சித்தப்பா. வாங்க சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? உடம்புக்கு ஒன்றும் இல்லையே? பரவாயில்ல. சந்திரா வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தா. உடம்பு சரியில்லாத மனுஷனை தொந்தரவு பண்ண வேண்டான்னு நான் தான் சொல்லி வீட்லயே இருக்க சொல்லிட்டேன். இன்னொரு நாளைக்கு நான் சந்திராவை கூட்டிட்டு வரேன். அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. ஏண்டா சூர்யா, பேப்பரை பார்த்தியா? அந்த வெற்றி தப்பே பண்ணலன்னு போலீஸே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு.
இல்ல அபியோட வாழ்க்கை சித்தப்பா. நாம தான் பண்ணிருப்போம்னு எவ்வளவு சத்தம் போட்டா இப்ப எங்க போய் சொல்லுவாளாம்? அவ பொண்ணே இல்லைன்னு ஆயிடுச்சு. அவ இனிமே என்ன ஆனா என்ன, எக்கேடு கெட்டு போனா என்ன? சம்மந்தி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரிங்க சம்பந்தி. உட்காருங்கம்மா. மாப்பிள்ள, நாம செய்யறது யாருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா உங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிடவே கூடாது. இவர் எந்த நேரத்துல எப்படி மாறுவார்னு நமக்கு தெரியவே மாட்டேங்குது. அவர்கிட்டலாம் கண்டிப்பா காமிச்சிக்க மாட்டேன் மாமா. இது அவர் காதுக்கு போகவே போகாது.